ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நவராத்திரி அப்படின்னா எல்லாருக்கும் 9 சக்திகள் கொண்ட நவராத்திரிங்கிறது தெரியும் பொதுவாக. அந்த நவராத்திரின்னா கொலு வைக்கிறது, நைவேத்தியம் பண்ணுறது, சுற்றி இருக்கிறவாளெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கறது, ஸ்லோகம் பாடுறது, அர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி சரியும். இது அவாளுக்கு யார் யாராளுக்கு என்னென்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அதை தாம்பூலம் கொடுக்குறோம். எல்லாரையும் ஒருத்தராத்துக்கு ஒருத்தர் போய் சந்தோஷமாக எல்லாத்தையும் கொண்டாடுவோம். இதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி இதே மாகாளய அமாவாசையில் நம்ம மூதாதையரை எல்லாரையும் கூப்பிட்டு நாம் ஆசி வாங்கிக்கிறோம். ஆசி வாங்கின கையோட சக்தி 9 சக்தி நவசக்தி நம்ம ஆற்றுக்கு வரா. அந்த நவராத்திரிங்கிறதுலையே நவங்கிறதுல 9 இலக்க எண் இருக்குது. அந்த 9 நாளும் சக்தியோட பெருமை எல்லாத்தையும் நாம் சொல்கிறோம். அந்த சக்தியோட பெருமை சொல்கிறதுல உடம்பில் இருக்கிற அந்த 9 சக்கரம் எல்லாத்தையும் நாம் அது பேர் என்ன இது பண்ணுறோம், தூண்டுறோம். அந்த பஞ்சமுலக விளக்கு ஏற்றுறது, அன்றைக்கி ஸ்லோகம் சொல்கிறது, லலிதா சஹஸ்ரநாமம் அர்ச்சனை சொல்கிறது, குங்கும அர்ச்சனை பண்ணுறது, புஷ்ப அர்ச்சனை பண்ணுறது, சில பேருக்கு வெள்ளி காசு தங்க காசு யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ. இந்த நவராத்திரிங்கிறது புரட்டாசி மாதம்னாலே ஒரு புண்ணிய காலம். அந்த கன்னியா மாதம்னு சொல்கிறோம் தமிழில். அந்த துர்கா சுக்தம், ஸ்ரீ சுக்தம், மேத்தா சுக்தம் இதெல்லாம் படிக்கணும், கேட்டால் நல்லது. துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு 3 நாளாக பிரிச்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு அவளோட அஷ்டோத்தரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். குத்து விளக்கு ஏற்றி வச்சு அதையே அம்பாலாக பாவித்து நமஸ்காரம் பண்ணி எல்லாம் நியமத்தோட ஆச்சார அனுஷ்டானத்தோடு பண்ணுவோம். அதெல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிறவா அலங்காரம், பொம்மைக்கு அம்பாலை அலங்காரம் பண்ணி வைக்கலாம். வச்சுவிட்டு தீபத்தை ஏற்றி வைக்கலாம், ஆரத்தி கரைச்சி வைக்கலாம். கோலம், இந்த கோலம் சொல்லுவாள், மணிக்கோலம். அதில் ஜவ்வரிசியை கலர் கோலமாக போட்டு கம்மில் அதை ஒட்டி அழகு பண்ணுவாள். அப்புறம் பாலிகை இதெல்லாம் பண்ணுவாள். யார் வீட்டுக்கு வந்தாலும் அவள் முகம் சுளிக்காமல் எல்லாரையும் அழகாக வரவேற்கணும். தண்ணியான்னு கொடுக்கணும். வாங்கோன்னு சொல்லி ஒரு தண்ணியான்னு கொடுத்து அவளுக்கு ஒரு தாம்பூலம் 2 வெத்தலை பாக்கு பழம், அது எல்லாராலையும் முடியும். ஆஹா ஓஹோன்னு நம்ம படாடோமாக பண்ணணுன்னே யாரும் சொல்லலை. தினமும் காலை சாயங்காலம் 2 நேரமும் அர்ச்சனை, இல்லைன்னா பூ போட்டு தூப தீபம் நிச்சயம் காட்டணும். நிவேதனம் செய்யறதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்றும் முடியலைன்னா காய்ச்சின பால். இது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவாளுக்கும் நல்லது, அந்த வீட்டில் இருக்கிறவாளுக்கு எல்லாருக்குமே நல்லது. பெண்கள் எந்தெந்த ரூபத்தில் என்னென்ன வேலையில் நம்மளை சுற்றி வழிபடலாம் அப்படிங்கிறதுக்கு பாலா, கன்யா, சுமங்கலி எல்லாரையும் கூப்பிட்டு அவளுக்கு நமக்கு பண்ணலாம். சுமங்கலி தினம் ஒரு சுமங்கலிக்கு தாம்பூலம், வெத்தலை பாக்கு, பழம், புடவை அந்த மாதிரி கொடுக்கலாம். தினம் ஒரு கன்னியா குழந்தை, அதுவும் யதாசக்தி தான். அப்புறம் அன்றைக்கி கடைசி நாள் அன்றைக்கி பூஜை, கோவிலில் எல்லாருமா சேர்ந்து பாராயணம், அம்பாளுக்கு அலங்காரம், இதெல்லாம் நம்மளுடைய வழிமுறையாக வந்துட்டே இருக்குது. பாலிகை ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நாம் 9 நாளும் ஸ்ரீசக்கரத்தை வச்சு இதெல்லாம் தீட்சை வாங்கின்றவாளுக்கு ஸ்ரீசக்கரம், ஸ்ரீவித்யா உபாசகர் அவள்லாம் ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்ணுவாள். ரொம்ப நேமனிஷ்டையாக இருப்பாள். அவளுக்கு ஒரு நியமம் இருக்குது, இந்தந்த நாளைக்கு இன்னென்ன நைவேத்தியம்தான்னு இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டுண்டு நாமளும் செய்ய வேண்டாம், எல்லாமே இஷ்டப்பட்டு செய்யணும் அதுவும். அதனால் நம்ம இதை எல்லாரும் கவனித்து கேட்டு, காதுக்கு விருந்து, மனசுக்கு விருந்து, கண்ணுக்கு விருந்து, ஒரு நாளைக்கு ஒரு கலர், அந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணலாம். இது ஒரு நாளைக்கு ஒரு கலருங்கிறது நம்ம புடவை கட்டிக்கிறதுக்கு சொல்கிறேன். அன்றைக்கி ஹோமமெல்லாம் பண்ணுவாள், நவாவரண பூஜைன்னு பண்ணுவாள். யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ, என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் கொண்டாடுறது தான் இந்த நவராத்திரி. இதை அபிஷேகம் மாதிரியும் பண்ணுவாள். அம்பாளுக்கு வச்சு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அலங்காரம் பண்ணி தூப தீபம் காட்டி
நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். இதெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஒரு குரு மூலம்தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு செய்யணும். இது ஜென்ரலாக பண்ணுறது எப்படி, கொலு வச்சு 2 நேரமும் பூ போட்டு நைவேத்தியம் பண்ணி வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு முகம் கோணாமல் நாமளும் முகம் சுழிக்காமல் இன்பமாக சிரிச்சுண்டே எல்லாரையும் இன்பமாக ஆக்க வச்சு நீங்களும் அவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிண்டா இதை போல் ஒரு பெரிய விழா கிடையாது. அதனால் இந்த நவராத்திரியில் யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதை செஞ்சு அதில் நாம் சந்தோஷம் அடைகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.